வணக்கம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, கிளாஸ் 7th ICSE சிலபஸில் 3வது யூனிட் எலிமெண்ட்ஸ், காம்பவுண்ட்ஸ் அண்ட் மிக்சர்ஸ் இதான் பார்க்க போகிறோம். இது பார்க்க போகிறத வச்சு தான் அடுத்தடுத்து வகுப்பில் 8th இதனுடைய எக்ஸ்பென்ஷன், இதனுடைய அடுத்த கூடுதலான தகவல்களை நம்ம பார்ப்போம். எவ்ரிதிங் அரவுண்ட் அஸ் மேட் அப் ஆஃப் மேட்டர், இது நம்மளுக்கு தெரியும். மேட் அப் ஆஃப் மேட்டர் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சது தான். என்ன அப்படின்னா, சாலிட், லிக்விட், கேஸ் எல்லாமே நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அனைத்துமே இந்த 3 விதமான பொருட்களால் ஆனது தான். இப்போ நம்ம பார்க்கறது எலிமெண்ட்ஸ். எலிமெண்ட்ஸ் அப்படின்னா பியூர் சப்ஸ்டன்ஸ், பியூர் சப்ஸ்டன்ஸ், பியூர் சப்ஸ்டன்ஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம். அதான் இப்போ எலிமெண்ட்ஸ் அப்படின்னா இவங்க போட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா, பியூர் சப்ஸ்டன்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். அதான் வந்து எலிமெண்ட்டு. மாலிகூல் அப்படின்னா அது என்னவா மாறிடும் அப்படின்னா காம்பவுண்ட்ஸாக மாறிடும். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க, எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் ஆர் பியூர் சப்ஸ்டன்ஸ், தே ஹாவ் ஃபிக்ஸ்டு காம்போசிஷன், டிஃபைனைட் செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ். எக்ஸாம்பிள் என்னது அப்படின்னா ஹைட்ரஜன், ஆக்சிஜன், இது வந்து பார்த்தீங்கன்னா எலிமெண்ட். எலிமெண்ட் அதே இது இரண்டும் சேர்ந்துச்சு அப்படின்னா H2O அப்படின்னு என்ன உருவாகுது? காம்பவுண்ட் உருவாகுது. சரிங்களா? இப்போ ஹைட்ரஜன், ஆக்சிஜன் வந்து நம்ம தனியாக எழுதும் பொழுது இப்படி எழுதக்கூடாது. ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். இந்த 2 ஏன் போடுறோம் அப்படிங்கிறத நம்ம லேட்டர் பார்ப்போம். சரியா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து எலிமெண்ட்ஸ். எலிமெண்ட்ஸ் அப்படின்னா the simplest form of a pure substance is made up of only kind of atom, only one kind of atom. இது நல்லா நான் வச்சுக்கணும். எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது simplest pure substance and it's made up of one kind of atom. எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி சொன்ன, இப்போ கார்பன் வச்சுக்கணும், made up of one kind of atom. சரிங்களா? it cannot be broken. எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஆக்சிஜன், ஹைட்ரஜன், ஒன் எலிமெண்ட்ஸ் ஆர் நோன். இப்போ வரைக்கும் 118 எலிமெண்ட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ கூடுதலாக ஆயிடுச்சு. இது பழைய தகவல். இட் இஸ் ப்ராட்லி டிவைடட் இன்டு த கேட்டகரிஸ். அப்போ எலிமெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஆக்சுவலாக மெட்டலாய்ட்ஸ்னு ஒன்று இருக்கும், மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ், மெட்டலாய்ட்ஸ்னு. அதை அடுத்தடுத்த வகுப்பில் பார்ப்போம். இப்போ மெட்டல்ஸ்னா என்ன? மெட்டல்ஸ் அப்படிங்கிறது ஹார்ட் சாலிட்ஸ், ஹார்டாக இருக்கிறது தான் என்னது அப்படின்னா மெட்டல். எக்ஸப்ஷனல் உண்டு கெமிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும். என்னென்ன அப்படின்னா இப்போ ஒவ்வொன்றுக்குமே எக்ஸப்ஷனல் இருக்கும். அது மாதிரி ஹார்ட் சாலிட்ஸுக்கு மெட்டல்ஸ் எக்ஸப்ஷன் என்னன்னா மெர்க்குரி, கேலியம் இஸ் எ லிக்விட் ஸ்டேட், சோடியம் அண்ட் பொட்டாசியம் ஆர் சாஃப்ட். அதனால சோடியம் பொட்டாசியம் என்னது அப்படின்னா உடஞ்சிரும், தட்டினோம்னா உடையக்கூடிய அளவில் தான் இருக்கும். அதே மாதிரி நான் மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா சல்ஃபர், கார்பன் அண்ட் பாஸ்பரஸ் ஆர் காமன்லி நோன் அஸ் சாலிட் நான் மெட்டல்ஸ். ஆக்சிஜன், நைட்ரஜன், குளோரின் வந்து
கேஸஸாக இருக்கும் நான் மெட்டல்ஸில். இந்த சாலிடாக இருக்கிறது என்னன்னா சல்ஃபர், கார்பன், பாஸ்பரஸ் சாலிடாக இருக்கும். மெட்டல்ஸ் மோஸ்ட்லி சாலிடு, நான் மெட்டல்ஸ் அப்படி இருக்காது, ஒரு சில தான் என்னது சாலிடாக இருக்கும். இப்போ மெட்டல்ஸ் பொசஸ் ஏ மெட்டாலிக் லெக்சர் அப்படின்னா இந்த போட்டுருக்காங்கல்ல, சைனிங் ஆஃப் சர்ஃபேஸ். சைனிங் ஆஃப் சர்ஃபேஸ் இருந்துச்சுன்னா அதுதான் வந்து லெஸ்டர். மெட்டல்ஸில் அது அதிக அளவு காணப்படும். மெட்டல்ஸில் என்னது அதிக அளவு காணப்படும். ஆனால் நான் மெட்டல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் மெட்டல்ஸ் எய்தர் சாஃப்ட் சாலிட் கேஸஸ். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா புரோமின் இஸ் எ லிக்விட் ஸ்டேட். மெட்டல்ஸ் ஆர் டக்டைல். டக்டைல் அப்படின்னா தகடாகவும் அடிக்கலாம், கம்பியாகவும் நீட்டலாம். அதுதான் சொல்றாங்க கேன் பி drawn into the wires, can be beaten into the sheets. இதில் எக்ஸப்ஷனல் வந்து ஜிங்கு அண்ட் கிரம்பர் into a powder. Metals are good conductors, heat and electricity. Metals are good conductors, heat and electricity. Metals are sonorous, they produce a sound. அதான் sonorous, they produce a sound அப்படின்னா sonorous அப்படிங்கிற வார்த்தை வருது. அதே மாதிரி நான் மெட்டல்ஸ் அப்படின்னா நாட் சைனி சர்ஃபேஸ், அதாவது பெரும்பாலும் என்னது சைனி சர்ஃபேஸாக இருக்காது. எக்ஸப்ஷனல் வந்து அயோடின், கிராஃபைட் ஆர் சைன். மெட்டல்ஸ் ஹேவ் ஏ ஹை மெல்டிங் பாயிலிங் பாயிண்ட். எக்ஸப்ஷனல் பொட்டாசியம், கால்சியம், சோடியம் இதெல்லாம் வந்து என்னது லோ மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட். நான் மெட்டல்ஸ் ஹேவ் ஏ புவர் கண்டக்டர்ஸ். Example, carbon and graphite to form up a graphite is a good conductor. Non-metals to create a, அதாவது not create a sound, அதாவது non-sonorous. Non-metals have a low melting point and boiling point. அப்போ ஒரு மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் இது மேக்ஸிமம் ஹார்டாக இருக்கும், இது மேக்ஸிமம் சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லெஸ்டர், இது லெக்சர், இது நான் லெக்சர் பெரும்பாலும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹை மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட். இது லோ மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட். ட்ரான் வயர்ஸ் இது பண்ண முடியாது. அதே மாதிரி குட் கண்டக்டர், எலக்ட்ரிசிட்டி, அப்புறம் வந்து டெம்பரேச்சர் இது அது மாதிரி பண்ண முடியாது. இப்போ 1 2 3 4 5. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் என்ன சொன்னால் அது நான் சோனரஸ், மேக் ஏ சவுண்டு இது முடியாது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் நான் மெட்டல் டிஃப்ரென்ஸ். மெட்டல் நான் மெட்டல் டிஃப்ரென்ஸ். இப்போ மெட்டலாய்ட்ஸ். மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னா it shows some properties of metal and non-metal. It is called metalloids. It shows some properties of metal and some properties of non-metal. It is a metalloids. Example: germanium, arsenic, silicon, boron, antimony, tellurium. இதெல்லாம் non-metals. Noble gases. Noble gases அப்படிங்கிறது
It is also known as inert gases: helium, neon, argon, xenon, krypton. Names and symbols of the elements. Names and symbols of the elements. Use of symbols representing an element first introduced John Dalton. International Union Pure and Applied Chemistry given name to a given name to the elements. Most of the elements, the first letter, the symbols of the elements. Example: hydrogen, oxygen, oxygen, hydrogen. Some of the elements first two letters. First letter capital letter, second letter small letter. Chlorine, bromine, beryllium, helium. Some of the letter divided from Latin, Greek. Example: Greek and German. Example: BB, plumbum. It's a Latin word. BB, lead, barium, beryllium, mercury, hydrogen, potassium, gallium, silver, argentinium, Ar, sodium, natrium, Na, tin, Sn, uranium, U. Compounds. Compounds is a pure substance, two or more elements combined chemically with definite proportion to form a compound. Definite proportion means one carbon, one carbon, two oxygen, two oxygen. Oh, this is a definite proportion. Definite proportion. Another example: hydrogen, oxygen, H2O, two hydrogen, two oxygen, one oxygen. So we put in two, then recheck: two hydrogen, four hydrogen, two. So we put in two in front of hydrogen. So now balanced: two to four hydrogen, two to four hydrogen, two oxygen, two oxygen. It is a definite proportion to form a compound. Characteristics: compound can be broken down into the constituent element by a chemical reactions. Hydrogen, oxygen to form a water. It's a fixed composition. 2 hydrogen, oxygen 2, 2 to 4, 2 to 4. Fixed composition. During the formation of compounds, energy either be absorbed or liberated. Either be absorbed or liberated. Absorbed energy is a endothermic. Endothermic. Liberated
exothermic. Its energy, the temperature. Observe the temperature, endothermic, reverted exothermic. Elements, we have know about earlier classes. Elements represented the symbols, compounds are represented in the chemical formula. Atoms. Atom is the smallest particle of an element that takes place in chemical reaction. Hydrogen, oxygen, phosphorus, sulfur, water and NaC. Molecules. Molecules means molecules means a group of atoms held some force bonding existing together. It is a molecule. Example. Example. Hydrogen, oxygen. Next we move on to the atomicity. Atomicity. Atomicity is the number of atoms contained in a molecule and element is called atomicity. Number of atoms contained in a molecule of an element is called atomicity. Monatomic molecules, sodium, zinc, magnesium, helium, argon, neon. A molecule consists one atom. It's a monoatomic molecule. Diatomic, di two atomic molecule. Two atoms same type in either in their molecules. Hydrogen, oxygen, nitrogen, chlorine. Triatomic na three. Ozone, oxygen. Ozone contains of atoms, three atoms in the molecule. It's called a triatomic molecules. Polyatomic molecules. Polyatomic molecules, four. Poly, above three. Above three. Four. Phosphorus and sulfur. S8 is contained more than three atoms. Their molecules. Molecular formula. Molecular formula. Symbolic represented of compound since it is represented the molecule of the compound. It's a molecular formula. Symbolic representation of the compound. By example, water. It is a molecular formula of water. It is a molecular formula of water. Symbolic representation of compound since represents the molecule of compound. Various examples: magnesium oxide MgO, zinc oxide ZnO, calcium oxide CaO, copper oxide Cu. Carbon dioxide CO2, sulfur dioxide SO2, sulfur trioxide SO3, ammonia NH3, hydrogen sulfide H2S, nitrous oxide N2O. Significance of formula. A formula indicates the elements present in the compound. Common salt,
NaCl, sodium chloride. This is another solid. Washing soda, sodium carbonate. This is solid. Baking soda, sodium bicarbonate. This is solid. Washing soda, Na2CO3. Baking soda, H. H na a shortcut hand or food. Baking soda, NaHCO2 solid. Vinegar, acetic acid, CH3COOH liquid, calcium hydroxide, CaOH twice solid, glucose C6H12O6 solid. These are elements, compound, molecule, where various topic we discuss next class. Thank you.